நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பெங்கல் புயலால் டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்கள் சேதமடையவில்லை என்றும் கடலுக்கு செல்லக்கூடிய ஆறுகள் முறையாக தூர்வாரப்பட்டுள்ளதால் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக கூடலூரில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோழிப்பாலம் பகுதியில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல அரசு மாணவர் மாணவியர் விடுதிகளை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு மாணவ மாணவிகளின் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி இன்று கூடலூரில் உள்ள அரசு மாணவ மாணவிகளின் விடுதிகளை ஆய்வு மேற்கொண்டதாகவும், விடுதிகள் உள்ள பகுதிகளில் உள்ள அபாயகரமான மரங்களை அகற்ற வேண்டும் எனவும், குடிநீர் மற்றும் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் பெங்கல் மழையின் காரணமாக தமிழக முதலமைச்சர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் மக்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும், கடலில் கலக்கும் ஆறுகள் தூர்வாரப்பட்டுள்ளதால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் புயல் காரணமாக அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாகவும், அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், காவல்துறை அலுவலகங்களில் 24 மணி நேரம் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டும், அந்தந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டும், கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு உடனுக்குடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக உள்ளதாக அவர் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் கல்லூரி மாணவர் விடுதியும், அதேபோல் கூடலூர் கல்லூரி மாணவியர் விடுதியும் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வுகள் மேற்கொண்டோம். அந்த அடிப்படையில் இங்கே இருக்கின்ற மாணவர்கள் குறிப்பாக இந்த கட்டடத்தினை மராமத்து மேற்கொள்ள வேண்டும், குடிநீர் பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், சாலை வசதி கேட்டிருக்கிறார்கள். அப்படி தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் அன்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த 2 விடுதிகளையும் ஆய்வுகள் மேற்கொண்டோம். ஆய்வு மேற்கொண்டதில் நிறைவாக இருக்கிறது, அனைத்து வசதிகளும் இங்கே இருக்கின்றது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போ தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்யுது, தமிழக அரசு நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய டெல்டா பகுதியில் கூட நிறைய விவசாயிகள் தண்ணீர் சம்பந்தமான நடவடிக்கை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற எந்த மழை வெள்ளம் அதிகமாக பெய்யக்கூடிய எந்த காலத்திலையும் உடனடியாக முன்னேற்ப மேற்கொள்ளக்கூடிய நம் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் புயலின் காரணமாக ஏற்பட்ட அந்த மழையினை நேரடியாக அதில் எந்த இடத்துலையும் விவசாயிகள் பாதிக்காத வகையில் இங்கே பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டத்தில் கலிமுக பகுதி, அந்த கடலில் கறக்கிற பகுதி அனைத்து ஆறுகளுமே தூர்வாரப்பட்டதுனால இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பகுதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக கட்டுப்பாட்டு அறைகள், அதே மாதிரி அங்கே இருக்கின்ற காவல்துறை அலுவலகத்திலே கட்டுப்பாட்டு அறைகள், வருவாய்த்துறை மூலமாக இப்படி எல்லா இடத்திலையும் நேரடியாக அரசு அதிகாரிகள், அதற்கான பொறுப்பு அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அதிகாரிகள், கண்காணிப்பு அதிகாரிகள் இந்த மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பெங்கால் புயலால் ஏற்படக்கூடிய எந்த பாதிப்பும் இல்லாத அளவில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களை, டெல்டா பகுதி மக்களை பாதுகாத்திருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.